ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு மசாலா போட போகிறேன். எனக்கு ஃப்ரைன்னு சொல்கிறதுனால அவங்க வந்து நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்லைஸாக அப்படியே வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அலசிட்டு நம்ம வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம். மீன் அலசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக 2 அலசி எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து அந்த மீனில் உள்ள பிளட்டெல்லாம் போயிடும். அதாவது 3வது வாட்டி அலசும்போது ஒவ்வொரு டைமும் அலசி அலசி ஒரு 4-5 வாட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மீன் அலசினதுக்கப்புறம் நம்ம மீன் அலசிட்டு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கணும். அது வரைக்கும் அலசிக்குங்க. கூடவே நான் வந்து உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் மீனில் உள்ள ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக நம்ம உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்துனிங்கன்னா அதில் உள்ள ஸ்மெல்லெல்லாம் எடுத்துடும். அப்படி இல்லைன்னா வந்து புளி கரைசல், அதாவது புளி சாறு அதுவும் ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. மீனில் இருக்க ஸ்மெல்லு ஃபுல்லாகவே போயிடும். அலசி எடுக்கும்போது நம்ம வீட்லேயே அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது. இப்போது நான் வந்து மீன் மசாலா வந்து அதாவது பொரிக்கிறதுக்கு வந்து நான் வந்து மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். கூடவே மஞ்சத்தூள், உப்பு, வீட்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள், கூடவே 1½ டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவரு, 1½ டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கூடவே வந்து தக்காளி சாறு, கொஞ்சம் லெமன் சாறு சேர்த்துக்கிட்டேன். போதுமான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இல்லைனா ஒரு 30 நிமிஷம் கிட்ட நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மீன் பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஆயில் எதுவும் தேவைப்படாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனில் ஆல்ரெடி வந்து ஓரளவு விதமான கொழுப்புத்தன்மை அதிகமாகவே இருக்கும். மீன் பொரிக்கும் போது எப்போதும் ஓரளவு மட்டும் ஆயில் ஊற்றி பொரிங்க. ஏன்னா வந்து அதிகமாக ஊற்றிட்டு நம்ம அந்த ஆயிலை வந்து திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மீன் வறுவலுக்கான டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.